Hello friends, இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மசாலா சுண்டல் தான் செய்ய போறோம். கிட்ஸ்க்கெல்லாம் ஈவினிங் டைம்ல ஆயில்ல ஃப்ரை பண்ண ஸ்நாக்ஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி சுண்டல்லாம் வேக வச்சு கொடுத்தோம் அப்படினா ஹெல்தியாவும் இருக்கும். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு சுண்டல் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை சுண்டல் நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுது குக்கரில் சேர்த்துட்டு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுறேன். உப்பு சேர்த்தே வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். சுண்டல் மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும், அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போது சுண்டல் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேணாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும், வறுத்துக்கலாம். இதில் ஒரு வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சாமிக்கெலாம் வச்சு கும்பிட்றீங்கன்னா வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம். இப்போது வெங்காயம் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், ஒரு நிமிஷத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் டேஸ்ட்காக கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த மசாலாவை லைட்டாக வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கிறேன். சுண்டல் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். மசாலா கோட்டாகிற மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ தான் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் நிறைய சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெள்ளை சுண்டல் வச்சு நிறைய கிரேவி ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதே மாதிரி ஹெல்த்தியான நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்ங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசாலா சுண்டல் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.